Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த மெஷர்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சு எனக்கு இதனோட டிராஃப்டிங் போட்டு காமிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முழுசாக பாருங்கள். உங்களுக்கு நார்மலாக இந்த மெஷர்மெண்ட்டுன்னு இல்லை, இது காமனாக எல்லாருக்குமே யூஸ் ஆகும். வாங்க இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதில் உள்ள மெஷர்மெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கலாம். மார்பு சுற்றளவுனா செஸ்ட் அளவு, செஸ்ட்டு வந்து 40 சொல்லியிருக்காங்க. இடுப்பு சுற்றளவுனா வேஸ்ட்டு வந்து 35 சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபுல் ஷோல்டர் வந்து 17 இன்ச்சஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கையோட லென்த்து, ஸ்லீவ் லென்த்து 7 இன்ச்சஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்லீவ் எண்டு முடியும் இல்லையா, அது ஸ்லீவ் ரவுண்டு வந்து 13 இன்ச்சஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பின்பக்க இறக்கம், பேக் நெக் ஹைட் வந்து 8 இன்ச்சஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான மெஷர்மெண்ட் நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். வாங்க இதுக்கான கிளியரான ஒரு டிராஃப்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பென்சிலில் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். அப்போ தான் வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு தப்புன்னா நம்ம அது சரி பண்ணிக்க முடியும். அதுக்காக பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்கெட்சில் அதை டார்க் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து காமனாக வந்து ப்ளவுஸில் 13 இன்ச்சஸ்லேருந்து 14, 15 அவங்களோட ஹைட்டை பொறுத்து எடுப்பாங்க. அளவு வந்து குள்ளமாக இருந்தாங்கன்னா 13 இன்ச்சஸ் எடுப்பாங்க. இன்னுமே கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் ஒரு 12 இன்ச்சஸ் வரலாம் எடுப்பாங்க. நான் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து 13 எடுக்கிறேன். 13ஓட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 14 இன்ச்சஸாக நான் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து கரெக்டாக கீழேருந்து இங்கே 14 இன்ச்சஸ் ஆட் பண்ணி இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். இங்கே ஒரு லைன் போட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதில் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்களுக்கான ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டை நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இங்கேயும் நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டு லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் பண்ணிட்டேன். இப்போ வந்து இவங்களோட ஷோல்டர் வந்து 17 இன்ச்சஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, ஃபுல் ஷோல்டர்லேருந்து அவங்களோட மெஷர்மெண்ட் தெரிஞ்சதுன்னா இதுலேருந்து 17லேருந்து -2 பண்ணணும். எதுக்கு -2 பண்ணணும்னா, நம்ம நெக்கோட இறக்கும் கீழே இறங்க நம்ம அதனோட அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. நம்ம வந்து கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இவங்களோட செஸ்ட் அளவு என்னது 40 இன்ச்சஸ் வந்து அவங்களோட செஸ்ட் அளவு டிவைடட் பை 6 இது கொடுத்திங்கன்னா இது மோஸ்ட்டாக காமனாக எல்லாருக்குமே சூட் ஆகும். இப்போ 40 டிவைடட் பை 6 கொடுத்திங்கன்னா உங்களுக்கு 6.6 வரும். இதுதான் இவங்களோட ஹாஃப் ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டு. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நீங்கள் நெக்கு டீப்பாக போடுற போது அதுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா? நீங்கள் இதே ஃபுல் ஷோல்டர் அப்புறம் காலர் நெக்கு, போட் நெக்கு இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா இது வந்து செட் ஆகாது. ஓகேங்களா? சாரி, ஃபுல் ஷோல்டர்னு மாற்றி சொல்லிட்டேன். இது மாதிரி க்ளோஸ் நெக்கெலாம் போகிறப்ப இந்த ஃபார்முலா வந்து அப்ளை ஆகாது. இது கொஞ்சம் டீப் நெக்குக்கு மட்டும் இது சூட் ஆகும். ஓகேங்களா? 6.6 இருக்குது. இதை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த பாயிண்ட்டிலேருந்து 6.6 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். 6.6னா 6.5க்கு அடுத்து தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்கும், அதுதான் 6.6. இதை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதே அளவு தான் இங்கேயும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ இதே அளவு இங்கே ஒரு வாட்டி நான் மார்க் பண்ணிக்கிறேன். 6.6 எங்கே வருதுன்னு பார்த்து ஜஸ்ட் இங்கே ஒரு மார்க் கொடுத்துட்டு இப்போ இந்த லைன்லேருந்து இந்த 6.6 நம்ம மார்க் பண்ணணும். எனக்கு இங்கே வருது. ஓகேங்களா? இங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே ஒரு லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். மேக்ஸிமம் இந்த அளவுக்கான ஹைட்டு வந்து 13 வராது. இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஏன்னா இது 40 சைஸு, அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 14 or 15 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நான் டிராஃப்டிங்காக உங்களுக்கு 13 இன்ச்சஸ் ஹைட்டில் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து எங்களோட செஸ்ட் அளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவு மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து செஸ்ட் அளவு மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட்டு இவங்களுக்கு எவ்வளோ 40 இன்ச்சஸாக நம்ம பாடியிலேருந்து டைரெக்டாக எடுத்துருக்கோம். நம்ம அப்படியே நம்மளால் போட முடியாது. அதனால் அந்த ப்ளவுஸை வந்து போட்டு கலட்டுறதுக்கு ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணணும்.
மோஸ்ட்டாக நீங்கள் நல்லா ஃபிட்டிங்காக ஒரு ப்ளவுஸ் போடுற மாதிரி இருந்தால் ஆட் 2 inches மட்டும் கொடுங்க. இல்லை ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு ரொம்ப ஃபிட்டிங்லாம் வேண்டாம் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு 4 inches நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் இவங்களுக்கு 4 inches ஆட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ 44 வருதா, 44 டிவைடட் பை 4 பண்ணணும். 44 டிவைடட் பை 4 இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? இவங்களோட செஸ்ட் அளவு என்ன, செஸ்ட் அளவு 40, அதனோட ஈஸ் அலவன்ஸ் வந்து 4 inch. அதை நம்ம என்ன இதில் எழுதுகிறேன். செஸ்ட் அளவு வந்து 40 ப்ளஸ் ஈஸ் அலவன்ஸ் வந்து 4 inch. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 44 வரும். நம்ம இதுலேருந்து செஸ்ட் அளவை டிவைடட் பை 4 பண்ணோம்னா நமக்கு கிடைக்கும் என்னது 11 inch. ஓகேங்களா? இங்கே நான் வந்து 11 inch மார்க் பண்ண போகிறேன். இதை வந்து நான் இங்கே இப்போதைக்கு நான் மாற்றலை. ஓகேங்களா? இவங்களோட ஆம் ரவுண்ட் எனக்கு இவங்க கொடுக்கல. அதனால் நம்ம இந்த கேல்குலேஷன் படி என்ன ஆமோட ரவுண்டு வருதுன்னு நம்ம பார்த்துடலாம். சப்போஸ் அதை அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி மாற்றுறதுன்றது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஏன்னா இன்னொரு நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இது மாதிரி எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டெய்லி ஒரு வீடியோவாக என்னால் முடிஞ்சது உங்களுக்கு அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு இந்த 11 inches நான் இங்கேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இங்கே ஷோல்டர்லேருந்து 11 inches மார்க் பண்ணிக்கலாம். சாரி, இந்த பாயிண்ட்லேருந்து 11 inches. ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் ரொம்ப ஸ்டக் ஆகுது. இங்கே வருது. இதனோட சீம் அலவன்ஸ் நமக்கு ஃப்யூச்சரில் இந்த ப்ளவுஸ் வந்து டைட்டாக போச்சோ இல்லை லூஸ் ஆகிடுச்சோ அந்த ஆல்ட்ரு பண்ணுறதுக்காக ஒரு 1.5 inch நம்ம கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 2 inch கொடுங்க. அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அந்தளவுக்கு ப்ராப்பர் ஃபிட்டிங் வராது. நீங்கள் ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் பார்க்கும்போது 1/2 inch தான் அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 1.5 inch வரலாம் கொடுத்துக்கலாம். ரொம்ப வேண்டாம். இது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து எந்த ஷேப்புமே வரல, ஸ்ட்ரெயிட்டாக வருதுன்னா நீங்கள் 2 inch 2.5 inch கூட கொடுக்கலாம். பட் நம்ம ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஷேப் வரும் இல்லையா, அதனால நான் ஒரு 1.5 inch மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கர்வ் வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் எப்படி பண்ணுவேன், ஒரு சில பேர் வந்து இங்கேருந்து 1.5 inch 1.25 inch அப்படின்னு கொடுக்குறாங்க. நான் வந்து ஜஸ்ட் இந்த ஸ்கேல் வச்சு அப்படியே ஒரு ரவுண்ட் போட்டுருவேன். ஓகேங்களா? எனக்கு இங்கே வந்து இந்த ஆமோட ரவுண்டு கிடச்சிருச்சு. ஆமோட ரவுண்ட் ஜஸ்ட்டு நான் அப்படியே செக் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக மேலே 1/2 inch ஷோல்டருக்கு விட்டுட்டு நான் வேணால் உங்களுக்கு 1/2 inch வந்து இங்கே ஒரு லைன் பண்ணி காமிச்சிடுறேன். உங்களுக்கு இதில் கிளியராக தெரியுதான்னு தெரியல. நான் இன்னொரு வாட்டி இதில் அப்படியே உங்களுக்கு ஸ்கெட்சில் மார்க் பண்ணியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இது பிரித்தாச்சு. இப்போ இங்கேருந்து 1/2 inch வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த 1/2 inch நான் ஜஸ்ட்டு இப்படி மார்க் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆமோட ரவுண்டை வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த 1/2 inch விட்டுட்டு தான் நீங்கள் செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? கரெக்டாக இங்கே வச்சுட்டு இங்கே இருந்து இப்படியே நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ 10 வருது. ஓகேங்களா? இதே இவங்களோட அளவு எனக்கு சொல்லலை இவங்க. சப்போஸ் இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, சப்போஸ் இது வந்து இன்னும் கம்மியாச்சுன்னா இங்கேருந்து 1/2 inch வந்து மேலே தள்ளி நம்ம கோடு போட்டு அதுலேருந்து ட்ரா பண்ணி நம்ம அளவுகளை எடுப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த அளவு வந்திருக்கு, நமக்கு ஃபார்முலா படி இந்த அளவு வந்திருக்கு. இப்போ வந்து இவங்களோட வேஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இவங்களோட வேஸ்ட் வந்து 35 inchன்னு சொல்லியிருக்காங்க. 35 டிவைடட் பை 4 பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் வந்து 8.25. இதுதான் இவங்களோட இடுப்பு சுற்றளவு. இந்த 8.25 இந்த பாயிண்ட்லேருந்து 8.25 மார்க் பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் ஒரு 1 inch வந்து டாட் பிடிக்க 1 inch டாட் பிடிக்க மார்க் பண்ணிக்கிட்டு அது இல்லாமல் ஒரு 1.5 inch வந்து எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்கு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு வேஸ்ட்டோட அளவு. இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் லைவ் வீடியோ தான் ட்ரை பண்ணேன். இது நான் மட்டும் பண்ணுறதுனால எனக்கு இது ப்ராப்பராக வருதா, அந்த வீடியோ கொஞ்சம் ப்ராப்பராக உங்களுக்கு கிளியராக தெரியுதா, எனக்கு அதை பற்றின ஐடியா இல்லை. அதனால் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடலான் இருக்கேன். சப்போஸ் இன்னும் ஒரு ஆள் கூட இருந்தாங்கன்னா, எனக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தாங்கன்னா, நான் இதை வந்து உங்களுக்கு டேரெக்டாக லைவ் கிளாஸாகவே எடுக்கலான்னு இருந்தேன். பட் என்னால் முடியல. நான் மட்டும் பண்ணுறதுனால எனக்கு அந்தளவுக்கு சரியாக ப்ராப்பராக எடுக்க முடியல. சரி, நம்ம ரெக்கார்டே பண்ணி போட்டுடலாம் அப்படின்றதுக்காக இப்படி எடுத்துட்டேன். ஓகேங்களா? இது வந்து நமக்கு சீம் அலவன்ஸ்.
ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம நெக்கும் ஷோல்டரை நம்ம பிரிக்க போகிறோம். இப்போ இவங்களுக்கு வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து ஹாஃப் ஷோல்டர் வந்து 6.6 நமக்கு கிடச்சிருக்கு. 6.6 இன்ச்சஸ் வந்து கிடச்சிருக்கு. இதில் ஷோல்டர் இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்னா 3 இன்ச் கொடுக்கலாம். 3 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். 3 இன்ச்சில் ஹாஃப் இன்ச் வந்து ஸ்டிச் பண்ணிவிடுவோம். ஸோ 2.5 உங்களுக்கு ரெடி ஷோல்டராக இருக்கும். நான் வந்து 3 இன்ச்சஸ் கொடுக்குறேன். இதே நீங்கள் எனக்கு அந்தளவுக்கு வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக வேணாம், இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னு நினைக்கிறவங்க 3.5 கூட கொடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறது உங்களுக்கு நெக்காக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? இவங்களோட நெக் இறக்க வந்து 8 இன்ச்சஸ் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி மேலே வந்து ஹாஃப் இன்ச் கொடுத்துட்டோம். இங்கேருந்து நான் ஒரு 8 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 3.5 இருக்கணும். கரெக்டாக 3.5 இருக்குது. இதை வந்து கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து இந்த 3.5 நான் இங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் இந்த மாதிரி ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போட்டுடுறேன் கிளியராக. ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கை வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் சும்மா ரவுண்டே கொடுத்துக்கிறேன். இது எந்த அளவு 40 சைஸ்க்கு. ஓகேங்களா? இப்போ வந்து டாட் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? கரெக்டாக இந்த பாயிண்ட்டில் இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் டேப்பை இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இதை அப்படியே டபுளாக மடிச்சுட்டு உங்களுக்கு சென்டர் வருதா, இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கேருந்து ஒரு 4.5 நான் கொடுக்குறேன். 3.5லேருந்து 4.5 வரலாம் கொடுக்கலாம். அதுக்கு மேலே ரொம்ப போகாதீங்க, நல்லா இருக்காது. இந்த பாயிண்ட் அளவுக்கு நான் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பக்கம் ஹாஃப் இன்ச், இந்த பக்கம் ஹாஃப் இன்ச்சு, இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க் கொடுத்துட்டு நம்ம இதை வந்து லைன்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நமக்கு டாட்டாக வந்துடும். மற்றபடி பேக் பார்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா நீட்டாக வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாட்டி ஸ்கெட்ச்லேயும் நான் அப்படியே லைன்ஸ் போட்டு உங்களுக்கு டார்க்காக காமிச்சிடுறேன். மெஷர்மெண்ட்ஸில் அங்கங்கே எழுதிடுறேன். இன்னொரு சிஸ்டர் வந்து நமக்கு நல்லா டீப் நெக்கு கேட்டாங்கன்னா அவங்களோட ஷோல்டர்லாம் எப்படி மாற்றுறதுன்ற டவுட் கேட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தது அந்த வீடியோவை நான் மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நிறைய சிஸ்டர் வந்து எனக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறீங்க. பட் எனக்கு நான் தனியாக இருக்கிறதுனால, நான் தனியாக வீடியோ எடுக்கிறதுனால என்னால் அதுக்கெலாம் பண்ண முடியல. லேப்டாப் தேவைப்படுது, கொஞ்சம் நிறைய திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அந்தளவுக்கு நமக்கு பட்ஜெட் இல்லை இப்போதைக்கு. அதனால் நான் இப்போதைக்கு அதெல்லாம் பண்ணலை. எனக்கு அதை பற்றின ஐடியாவும் இல்லை. நானும் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் எப்படி ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அது மாதிரி எதுவும் தெரியல. நான் அதனால் உங்களுக்கு யூடியூப்லேயே அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 7708976840. இதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு இந்த வீடியோவில் கேளுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னோடய டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் பேக் பார்ட்டு. நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம்.
அதுக்கப்புறம் ஒரு சில ப்ளவுஸில் வந்து இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இதே பார்டர் இல்லாத ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்படி நம்ம இந்த பேக் சைடில் டாட் பிடிச்சோடனே இந்த கிளாத் வந்து இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு, தெரியுதுங்களா? இப்படி டாட் பிடிச்சிடுவோம். கிளாத் வந்து இப்படி பார்க்க ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேஸில் நீங்கள் என்ன பண்ணலான்னா கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து 1/2 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இப்படி 1/2 இன்ச்சை நான் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அட்டை மாதிரி இருக்குது இந்த பேப்பரு, அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு தெளிவாக மடிஞ்சு கொடுக்க மாட்டேங்குது. இந்த போர்ஷனையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி இதை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சதுக்கப்புறம் அந்த இடம் வந்து லைன் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரும் உங்களுக்கு, புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நமக்கு வந்து பேக் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் ஷோல்டர் எவ்வளோ எடுத்திருக்கோம்? 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். நெக் வித் வந்து 3.5 எடுத்திருக்கோம். நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 8.5 எடுத்திருக்கோம். ஆமோட ஹைட் வந்து 6.6 எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இதுவும் சேம், எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேணாம் உங்களுக்கு. ஓகேங்களா? செஸ்ட்டு வந்து இவங்களோட செஸ்ட்டு வந்து 40 இன்ச்சு. 40 + சீம் அலோன்ஸ் 4 சேர்த்தா 44 டிவைடட் பை 4 பண்ணால் 11 இன்ச்சஸ். இதான் வந்து செஸ்ட்டு வந்து 11 இன்ச்சஸ். ஓகேங்களா? அப்புறம் வந்து வேஸ்ட் எவ்வளோ உங்களுக்கு 35 டிவைடட் பை 4. ஆக்சுவலாக என்ன இருக்கோ அதை டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் வேஸ்ட்டோட அளவு உங்களுக்கு 8.75. இது இல்லாமல் ஒரு 1 இன்ச் வந்து டாட்டுக்கு விடுவீங்க. அது இல்லாமல் சீம் அலோன்ஸ் நீங்கள் கணக்கு பண்ணுவீங்க. இவ்வளோ தான் ஓவராலாக. இதான் நமக்கு பேக் பார்ட்டோட அளவு. ஓகேங்களா? இது வந்து 40 சைஸ்க்கு. இப்போ வாங்க நம்ம அதோட கண்டினியூவாக ஃப்ரண்ட்டு பார்த்துடலாம். பேக் ரொம்ப முக்கியம் ஃப்ரண்ட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு. இது மாதிரி இன்னொரு பேப்பர் எடுத்துக்கிறேன். பேப்பர் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். நிறைய பேர் ஆன்லைனில் வந்து கிளாஸ் எடுத்து அவங்களுக்காக ப்ரைஸ் சார்ஜ் எல்லாம் பண்ணுறாங்க. பட் எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. எங்கள் வீட்லேயும் சொன்னாங்க நீ ஆன்லைன் கிளாஸ் எடுத்து, ஏன்னா நான் வேறு எதுவும் வேலை பார்க்கல, அதனால் ஆன்லைன் கிளாஸ் எடுத்து அதை வேணால் ஒரு மினிமமான ஒரு அமௌண்ட் ஃபீஸாக எடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அந்த ஆன்லைன் கிளாஸ் எப்படி எடுக்கிறதுன்ற ஐடியாவும் இல்லை. நான் என்ன யோசிச்சேன்னா எனக்கு காசு வாங்குறதுலையும் பெருசாக உடன்பாடு இல்லை. அதனால் நான் இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து போடுறேன். இது நீங்கள் பார்க்குறது மூலயமா எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா நம்ம சேனல் வந்து இன்னும் மானிட்டைஸே ஆகலை. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மூலயமா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. எனக்கு அந்த காசெல்லாம் வாங்குறதுல பெருசாக ஈடுபாடு இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு இந்த மாதிரி பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிட்டு இந்த பேக் பார்ட்டை நம்ம இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு ஜஸ்ட் இது அப்படியே ஒரு ட்ரேஸ் எடுக்க போகிறேன், அவ்வளோதான். இது எப்படி இருக்கோ அப்படியே ட்ரேஸ் எடுக்கலாம். இது வந்து நார்மல் லோ நெக் வச்சு நம்ம ப்ளவுஸ் போடுவோம் இல்லையா, அதுக்கான மெஷர்மெண்ட்டு. இதே நீங்கள் போட் நெக்கு வேறு எந்த நெக்கு இன்னும் நல்லா டீப் நெக் போனீங்கன்னா மெஷர்மெண்ட்டே உங்களுக்கு அளவுகள்லாம் மாறும். நம்ம ஒன்றுன்னா பொறுமையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை நான் மார்க் பண்ணிவிட்டு எனக்கு இந்த பாயிண்ட்டோட முடியுது இல்லையா, இங்கேருந்து நான் வந்து ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட போகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, இந்த பாயிண்ட்டில் வந்து ஒரு டாட் பிடிப்போம். இப்போ டாட் பிடிக்கும்போது நமக்கு அந்த கிளாத் வந்து கம்மியாயிடும். ஸோ அதனால் நம்ம இங்கே ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நான் சொல்கிற வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக இருந்து எதாவது புரிஞ்சுதுன்னா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான். இது நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைனை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு பேக்கை வச்சு எப்படி நம்ம ஒரு ஆல்ட்ரு பண்ணுறோன்றது தான் பார்க்குறோம்.
வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்காது. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு முன்னே தள்ளி ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். 1/2 இன்ச் தான் இங்கே வருது. இங்கே இப்படி வச்சு கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து இந்த இடத்துக்கு ஒரு மார்க் கொடுத்து இப்படி நான் வச்சுக்கிறேன். இப்போ அதே கர்வ் ஸ்கேல் எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வச்ச விதை இப்படி வைக்க போகிறோம், கொஞ்சம் உள்ளே தள்ளி வைக்க போகிறோம். ஸோ நமக்கு ப்ளவுஸ் வந்து பேக்கில் எப்படி இருக்குன்னா, நம்ம உடம்பு வந்து பேக்கில் நல்லா ப்ராடாக இருக்கும். ஃப்ரண்ட்டு வருமா அந்த இடம் வந்து கொஞ்சம் குறுகி வரும். அதனால தான் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு கிளாத்தை வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ண போகிறோம். இதுதான் ஓகேங்களா. இதனால தான் நம்ம ஃப்ரண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும், இந்த 2 பாயிண்ட்டும் நல்லா கனெக்ட் பண்ணுற இடத்துல இப்படி ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த அளவு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா கட் பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் பேக் வந்து நல்ல ப்ராடாக கொடுத்துட்டீங்க, நல்லா அதிக லென்த் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டும் வந்து ஓரளவுக்கு லோ கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகிற ப்ராப்ளம் வரலாம். சப்போஸ் அந்த மாதிரி வரவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, பேக்கில் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேக்கில் வந்து 3.5 வந்து நெக் வித் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரண்ட்டுக்கு கொடுக்கும்போது 3 கொடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷோல்டர் கழண்டி விழுற ப்ராப்ளம் வந்து வராது. ஜஸ்ட் ஒரு வாட்டி ஏதாவது உங்களோட ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு அதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அதனால் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு என்ன நெக் வித் கொடுத்துருக்கோம், நம்ம 3.5 கொடுத்துருக்கோம். அதை இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். நார்மலாக ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம ஒரு 6.5 தான் நார்மலாக கொடுக்கறது. அதுக்கு மேலே டீப் நம்ம போக மாட்டோம். ஒரு சில பேர் வந்து 7.5 கூட போவாங்க. பட் நமக்கு அது தேவையில்லை. இவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வேணும்னா இதுலேயே ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 6.5 கொடுத்துக்கிறேன். இங்கே ஒரு லைன் போய்க்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டோட அளவு, அவங்க பேக்கோட அளவு என்ன எடுத்தோ 13 இன்ச்சு. 13 இன்ச்சே இந்த அளவுக்குமே சரியாக இருக்கும். நீங்கள் எதுவும் மாற்றமே தேவையில்லை, எந்த அளவும் மாற்றவும் தேவையில்லை. இதுவே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பேக்கில் உள்ள அளவே ஃப்ரண்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். சப்போஸ் அவங்க வந்து ஆள் நல்லா ஃபேட்டாக இருக்காங்க, பஸ் அந்த அளவுக்கு இல்லை, கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஒரு 1 இன்ச் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நான் பேக்கில் என்ன கொடுத்துருக்கோனோ அதை அப்படியே சேமாக தான் எடுக்க போகிறேன். இல்லை நீங்கள் உங்களோட கஸ்டமரே கிளைண்ட்டே உங்களுக்கு முன்னாடி இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள ஃப்ரண்ட்டில் நீங்கள் அளந்து பார்த்துக்கலாம். கரெக்டாக ஷோல்டர் டு அவங்களோட வேஸ்ட்டோட அந்த எண்டில் வச்சு நீங்கள் என்ன அளவு வருதோ அதோட ஒரு 1/2 இன்ச் ஆர் 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து பேக்கில் இருக்கிறது அப்படியே நான் ஃப்ரண்ட்டில் எடுத்திருக்கேன். ஸோ இதுவே காமனாக கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. இதே நீங்கள் கிராஸ் கட் போக போகிறீங்கன்னா இதுலேருந்து 1/2 இன்ச்சை வந்து குறைச்சிக்கோங்க. கிராஸ் கட் வந்து நல்லா இழுத்து கொடுக்கும். அதனால் ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் குறைச்சிக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதில் பாருங்கள், நான் எந்த சீம் அலவன்ஸும் கொடுக்கல. பேக்கில் என்ன கொடுத்துருக்கானோ 13 இன்ச் அதுதான் கொடுத்துருக்கேன். பேக்கில் வந்து ஒரு 1 இன்ச் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே நான் ஃப்ரண்ட்டில் வந்து ஆட் பண்ணலை. ஓகேங்களா. நம்ம இந்த இடம் இங்கெல்லாம் நம்ம பிடிச்சதுக்கு போக நமக்கு பட்டிக்கு அந்த இடம் வந்து உட்கார்றதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ கீழேருந்து நம்ம ஒரு சில பேர் வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா ஷார்ப்பாக போடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 2 இன்ச் வரலாம் நீங்கள் கீழேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். நம்ம காமனாக எவ்வளோ பண்ணுவோம், 1 இன்ச் பண்ணுவோம். அந்த 1 இன்ச்சை நான் இங்கே 1.5 இன்ச்சை நான் இங்கே பண்ணிக்கிறேன். இங்கே 1.5 இன்ச் கொடுத்துருக்கேன். அதே 1.5 இன்ச்சை நீங்கள் இங்கேயும் கொடுத்துக்கலாம், இல்லை 2 இன்ச்சாக கூட கொடுத்துக்கலாம். நான் இங்கேயே 1.5 கொடுத்துக்கிறேன். இல்லை ஜஸ்ட்டு காமனாக கொடுக்கறது தான். நீங்கள் அது கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் நீங்கள் அதுவே ட்ரை பண்ணுங்கள். இல்லை அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணணும், எனக்கு கப் ஷேப் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை வந்து ரொம்ப பிளெண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்க கேட்குறத பொறுத்து நம்ம இதனோட அளவெல்லாம் மாற்றி நம்ம ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணால் தான் அவங்களோட ஃபிட்டை எடுத்தோடனே பார்த்தோடனே அளவெடுத்து ஃபிட் வந்து நம்மளால் கொண்டு வர முடியாது. ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா தான் அவங்களோட கரெக்டான அளவு நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். ஓகேங்களா. இப்போ வந்து இதை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சென்டர் அளவு நம்ம பண்ணணும். சென்டர் அளவு பண்ணதுக்கு மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. இந்த நெக்கிலேருந்து 1 இன்ச்சு இந்த பாயிண்ட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா இவங்களோட செஸ்ட் அளவு என்ன 40 டிவைட் பை 10 இப்படி பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு. இந்த 4 இன்ச்சையும் நம்ம இந்த டாட்டா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா.
இப்படியும் நம்ம இந்த சென்டர் டாட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைனா இங்கே நெக்கில் இருந்து ஒரு 1 inch எக்ஸ்ட்ராவும் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை ஷோல்டரில் சென்டர் பாயிண்ட்டு எப்படி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த டாட் வந்து கரெக்டாக தான் வரும். அந்தளவுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் வராது. நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இந்த 1 inch சொல்லியிருந்தாலே அந்த அளவு எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு 4.5 வருது. அந்த 4.5 வந்து இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். 4.5 மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து டாட் வந்து காமனாக நம்ம 3 inch பிடிப்போம். நம்ம 3 inch பிடிச்சிக்கலாம், 2.5 பிடிச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 inch கீழேருந்து 2.5 inch நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதனோட வித் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 inch நான் கொடுத்துருக்கேன். இது வந்து காமனான அளவு 1.5 எல்லாேருக்கும் மோஸ்ட்டாக கரெக்டாக இருக்கும். இந்த 1.5 inch இல்லை பஸ்ட் அளவு வந்து கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா 1 inch கொடுக்கலாம். இல்லை பஸ்ட் அளவு பெருசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து 2 inch நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது நான் வந்து 1.5 inch கொடுத்துருக்கேன். இதையும் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டேன். இப்போது இந்த இடத்த நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த இடத்த மார்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து 5 inch. இதனோட சென்டர் பார்த்திங்கன்னா 2.5 வரும். அந்த 2.5 நான் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு கரெக்டாக இதிலேருந்து இங்கே ஒரு 1.5லேருந்து 2 inch அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு 2 inch வந்து மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து 2 inchனால் எனக்கு இந்த பாயிண்ட் வருது. ஸோ எனக்கு டாட் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகவே கிடைக்கும். ஸோ இந்தளவுக்கு எனக்கு டாட் வருது. டாட்டோட செகண்ட் டாட் இதை நான் வந்து செகண்ட் டாட்டுன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஹைட் வந்து 3.25 இருக்குது. ஓகேங்களா? இங்கேருந்து 4 inch, இங்கேருந்து 4 inch. இதை வந்து நான் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதை வந்து நம்ம டாட் பிடிக்கும். நம்ம இதெல்லாம் வந்து டாட் பிடிச்சிரும். ஓகேங்களா? இப்போ வந்து தேர்ட் டாட்டு இது 3த்துக்கும் காமனான இந்த 2த்துக்கும் காமனான ஒரு இடத்த நம்ம சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் இங்கே வைக்கிறேன், அதே மாதிரி இங்கே வைக்கிறேன் 2 inch. இங்கே வச்சு எனக்கு இந்த பாயிண்ட் கிடைக்கிது. இது வந்து நீங்கள் தேர்ட் டாட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த 2 போர்ஷனையும் மடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த 3வது கிடச்சிரும். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு இதில் டிராஃப்ட் காட்டுறதுனால இதில் காமிக்கிறேன். இங்கே வச்சு இப்படி ஒரு மார்க் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கேருந்து 4 inch, அதே மாதிரி இங்கேருந்து 4 inch. இது வந்து நீங்கள் 4 inch தான் பிடிக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்த நீங்கள் 4 inch இப்படி மடித்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து ஈக்குவல் ஆகிடும் நீங்கள் தைக்கும் போது. ஸோ இது வந்து தேர்ட் டாட்டு. அப்புறம் வந்து நெக்கு வந்து இப்படி வச்சுக்கலாம். ரவுண்ட் நெக்கே நான் கொடுத்துட்டேன். இன்னொன்று வந்து உங்களுக்கு ஷோல்டர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் இதில் எந்த மாற்றமும் பண்ணலை அப்படின்ட்டு உங்களுக்கு ஷோல்டரில் இது மாதிரி லைட்டாக லூஸு அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு 4 inch நீங்கள் கம்மி பண்ணி கட் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு அளவு வந்து சரியாக வரும். ஒவ்வொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது சரியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இங்கேருந்து 4 inch நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். உங்களுக்கு அதுலேருந்து ப்ராப்ளம் வந்துச்சு, லூஸ் வந்துச்சுன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அடுத்த ப்ளவுஸில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எப்போவுமே தைக்கும் போது புதுசாக தைக்கிறவங்க இந்த மாதிரி பேப்பர் பேட்டர்ன் போட்டு அதை கட் பண்ணி தைச்சி பாருங்கள். அப்போ தான் அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அதை ஆல்ட்ரு பண்ணி அந்த பேப்பர் பேட்டர்னில் உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே மெஷர்மெண்ட்டெல்லாம் எழுதி வச்சுருப்பீங்க. சரிங்களா? அதில் மெஷர்மெண்ட் இருக்கும். அதை வச்சு நீங்கள் அடுத்து வந்து ஆல்ட்ரு பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தட் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம ஃப்ரண்ட்டோடது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
வந்து பேக்கு, இது வந்து இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு இதுவும் எழுதிடுறேன். ஃப்ரண்ட்டோட ஹைட் வந்து என்னோடய ஹைட் வந்து 6.5 கொடுத்துருக்கேன். இது எல்லாம் பேக்கில் உள்ளது தான். இந்த இந்த டிஸ்டன்ஸோட ஹைட் வந்து 2.5. இந்த டிஸ்டன்ஸ் 1.5. இதுவும் 1.5 தான் கொடுத்துருக்கேன். 5. இதனோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 3 inches இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் இதனோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து 3 inches இருக்குது. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து இதனோட பட்டி நம்ம எப்படின்னு ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டேன். இதுலேயே உங்களுக்கு அப்படியே காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த லென்த்தை வந்து நம்ம எடுத்துக்கணும். லென்த் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதிலேருந்து இந்த வந்து நான் அப்படியே மடித்து எடுத்துக்கிறேன். இந்த டாட் எவ்வளோ நம்ம பிடிப்போமோ அதை அப்படியே கரெக்டாக மடிச்சிட்டா இந்த அளவுக்கு வருது. இந்த அளவுக்கு நான் இப்படி வச்சுக்கிறேன். இப்படி வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதனோட மெஷர்மெண்ட்டு இங்கே இருக்குது. இந்த லென்த் வந்து இங்கே இருக்குது. ஜஸ்ட்டு நான் மார்க் தான் பண்ணுறேன், வேறு எதுவும் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸு. அப்புறம் இதனோட இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட்டு கரெக்டாக வந்து ஒரு 3.25 கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு இங்கே ஒரு லைன் இங்கே ஒரு லைன் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டுக்கிட்டேன். இப்போது இங்கேருந்து நம்ம எவ்வளோ பார்த்தோம்? 3.25 inch பார்த்தோம். 3.25 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1/2 inch கீழே. அப்போ தான் நமக்கு அந்த இடம் வந்து நல்லா போட் ஷேப்பில் கிடைக்கும். 1/2 inch கீழே கொடுத்துட்டு இப்போ இந்த பாயிண்ட்டை இப்படியே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா போட் மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிட்டு இப்போ இதனோட ஹைட்டு நம்ம எப்படி செக் பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பொதுவாக வந்து ஹைட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக எடுக்க மாட்டேன். பேலன்ஸ் இல்லாத நம்ம ப்ளவுஸ் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேலன்ஸ் இல்லாத அப்படியே நான் உள்பக்கமாக ப்ளவுஸில் இப்படி மடித்து நான் தைச்சிருவேன். இப்போ உங்களுக்கு வீடியோவுக்கு உங்களுக்கு கிளியராக காட்டணுன்றதுக்காக கேல்குலேட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக் மேலே இந்த ஃப்ரண்ட்டை வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ இதனோட டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ நான் இங்கே செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு எவ்வளோ கிடைக்குது? இங்கேருந்து இங்கே 2.5 கிடைக்குது. அதே மாதிரி இந்த எண்டை இப்படி வைக்கணும். ஏன்னா நம்ம டாட் பிடிச்சிரும், அதனால கிளாத் இப்படி போயிடும். அதனால் இந்த பாயிண்ட்டும் இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இதனோட டிஸ்டன்ஸ் நான் செக் பண்ணுறேன். இங்கேயும் 2.5 கிடைக்குது. ஓகேங்களா? இதனோட நம்ம தைக்கிறதுக்காக ஒரு 1 inch ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3.5. இப்போ நான் இங்கேயும் 3.5 மார்க் பண்ணுறேன். அதே போல் இங்கேயும் 3.5 மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பட்டி வந்து ரொம்ப ஈஸி. ரொம்ப நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நானாக இருந்தால் இதை அப்படியே முழுசாகவே எடுத்துகிட்டு பேலன்ஸ் உள்ளதை அப்படியே மடித்து தைச்சிட்டா நம்ம அந்த ப்ளவுஸ் வந்து போட்டோன்னே அந்த வேஸ்ட் வந்து நல்லா திக்காக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சுருண்டுட்டு இல்லாமல் நல்லா நீட்டாக திக்காக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நான் முழுசாக யூஸ் பண்ணுவேன். பட் டிராஃப்டிங்காக இதுதான் நம்மளோட பட்டியோட மெஷர்மெண்ட்டு. ஓகேங்களா? தைச்சி முடித்தோடனே ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்துடும் இந்த அளவு. இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நம்ம வேஸ்ட்டோட சென்டரில் வருது, ஃப்ரண்ட்டில் வருது, கரெக்டாக நடுப்பகுதியில் வருது. அந்த இடத்துல ஒரு சில பேருக்கு அந்த வயிறு பெருசாக இருக்கும், தொப்பாக இருக்கும். அவங்க அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 inch வந்து குறைச்சிக்கலாம். 1/2 inch குறைச்சிட்டு இப்படி கிராஸாக கொண்டு போயிடலாம். தேவைப்படுறவங்க மோஸ்ட்டாக யாருக்கும்
தேவைப்படுறவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்த இடத்துல இடிக்குது, வயிறு இடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சை குறைச்சிக்கலாம். பட் இங்கே வந்து நீங்கள் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து சைட் ஜாயிண்ட் வரும்போது உங்களுக்கு முன்ன பின்ன துணி வந்து பத்தாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே எந்த ஒரு மாற்றமும் பண்ணக்கூடாது. பட் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் வந்து பட்டிக்கான மெஷர்மெண்ட்டு. இதனோட ஹைட் என்ன கொடுத்துருக்கோம், நம்ம 3.5 கொடுத்துருக்கோம். 3.5. இங்கேயும் வந்து 3.5 தான் கொடுத்துருக்கோம். இதனோட லென்த் வந்து இதில் இருக்கிறத அப்படியே நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து இது கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து கரெக்டாக இந்த டாட் இங்கே வருதா, இந்த இடம். இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த பாயிண்ட் ஆரம்பிக்க இங்கேருந்து இப்படி வச்சு பார்க்கணும். ஸோ வச்சு பார்க்கல கரெக்டாக இருக்கும். நீங்கள் தச்சு முடிச்சிட்டோன்னே இதில் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது நான் இப்போ அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன். எப்போதும் ரொம்ப எக்ஸாக்டாக கட் பண்ணாதீங்க. பிக்னஸாக இருக்கக்குள்ளே கொஞ்சம் நல்லா துணி நல்லா எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணுங்கள். அப்போ தான் எதாவது தப்புனா நம்மளால் ஆல்ட்ரு பண்ண முடியும். நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் எதாவது மிஸ்டேக்ஸ்னால் உங்களால் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு அங்கே துணி இருக்காது. அதனால் எப்போதும் துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், பட்டி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கூட லைட்டாக இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு வந்து பட்டி கிளாத் வந்து நல்லா நீட்டாக இப்படி தான் நம்ம கட் பண்ணுவோம். இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் பார்த்துடலாம். ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். இதை அப்படியே நான் டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். உங்களோட அளவு வந்து பெருசு, அதனால் டபுளாக ஃபோல்டு பண்ணாமல் நான் காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்லீவோட ஹைட் என்ன பார்த்துருக்கோம், ஸ்லீவோட லென்த் வந்து 7 இன்ச் பார்த்துருக்கோம் இல்லையா? 7 இன்ச்சோட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 8 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 8 இன்ச்சுக்கு இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம். 8 இன்ச்சுக்கு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போது இங்கேருந்து நம்ம இந்த கேப்போட ஹைட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அது நார்மலாக இப்போ இவங்களோட அளவு வந்து ஒரு 40 இன்ச் இருக்கிறதுனால ஒரு 3.5 சம்திங் இருந்தால் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பேலன்ஸ் வந்து கீழே அந்த கையோட அடிப்பக்கத்துக்கு போயிடும். ஓகேங்களா? 3.5 கொடுத்தா எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா நான் இதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட் சார்ட் ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நான் இதனோட பிக்சரை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவோட சேர்த்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட எண்டில் இந்த சார்ட் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது வந்து ஒரு 40லேருந்து 42 உள்ள சைஸ்க்கு 4 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஸ்டாண்டர்டாக கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து 3.5 நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்லீவோட ரவுண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஸ்லீவோட ரவுண்ட் வந்து இவங்களுக்கு வந்து 13 இன்ச் கொடுத்துருக்காங்க. 13 அப்படியே டபுளாக மடித்தா எவ்வளோ நமக்கு கரெக்டாக பாதி வரணும். பாதி வந்து நமக்கு 6.5 வருது. அந்த 6.5 நான் இந்த கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். 6.5 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதனோட அளவு நமக்கு தேவை. இதனோட அளவு நீங்கள் டேரெக்டாக அவங்க பாடியிலேருந்து மெஷர் பண்ணால் நீங்கள் அதை அப்படியே டிவைடட் பை 2 பண்ணி வச்சுக்கலாம். அது இல்லாமல் கொஞ்சம் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் வைக்க வேண்டியிருக்கும். ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணி வைக்க வேண்டியிருக்கும். அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆல்ரெடி பேக் வந்து கட் பண்ணி வச்சுருப்போம். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கரெக்டாக டேப்பை இந்த எட்ஜு டு இந்த எட்ஜு, இந்த எட்ஜு டு இந்த எட்ஜு இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 9.25 கிட்ட வருது. அதை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து 9.25 எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த இடம் வருது, நான் இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம்.
ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நமக்கு ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுப்போம் இல்லையா, அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் எப்போதும் ஸ்லீவ் கட் பண்ணும்போது இது இல்லாமல் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தான் நான் கட் பண்ணுறேன். ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு சில துணி தைக்கும்போது எனக்கு வந்து துணி வந்து முன்ன பின்ன பத்தாமல் இருக்குது, ஒரு சிலது வந்து அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே கொடுத்துக்கிறேன். நம்ம தைச்சி முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஃபார் சேஃப்டிக்கு ஒரு 1/2 இன்ச்சை வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து யூஸ் பண்ணது, நான் டெய்லரிங் பழகும்போது ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணது. அதான் உங்களுக்கும் பிக்னஸாக இருக்கல யூஸ் ஆகும்னு சொல்கிறேன். ஒரு 1/2 இன்ச் 1.5 இன்ச் கொடுத்துருக்கோம், அது இல்லாமல் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க. தைச்சி முடிச்சிட்டோன்னே எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே 1/2 இன்ச் கொடுத்துருக்கேன், அதனால் இங்கேயும் 1/2 இன்ச்சே கொடுத்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஷேப் எடுக்க போகிறோம். இந்த ஷேப் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இங்கேருந்து இதனோட சென்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக இந்த டேப் இந்த மாதிரி வச்சுட்டு இது அப்படியே நம்ம டபுளாக மடிக்கணும். கரெக்டாக இந்த பாயிண்டில் மடிச்சுட்டு இந்த சென்டர் வருதா, இந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் கொடுத்துக்கலாம். கரெக்டாக இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே, 1/2 இன்ச் மேலே. அப்புறம் இங்கேருந்து எப்போதும் ஒரு 1லேருந்து 1.5 இன்ச் தள்ளி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நான் இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச் கொடுத்துக்கிறேன். எடுத்தோன்னு நம்ம இப்படியே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. 1.5 இன்ச் அளவுக்கு வந்துட்டு தான் நம்ம மார்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இந்த ஷேப் வந்து நான் பென்சிலில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம அப்படியே லைட்டாக கர்வாக பென்சில் அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துக்கு வரும்போது நான் அப்படியே கீழே இந்த கோடுக்கு கீழே அப்படியே நம்ம கொண்டு போயிடலாம். இப்படி நம்ம கொண்டு போயிடலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இதே நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணுவோம். இதை எப்படி கட் பண்ணுறதுன்றத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். துணியிலேயே எப்படி அதை ஈஸியாக இந்த இடத்த வந்து நம்ம டிஃப்ரென்ஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுன்னு அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை கண்டினியூவாகவே ஷேர் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். அதை பார்த்தா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஸ்லீவ் டிராஃப்டிங், அவ்வளோதான். அப்புறம் இந்த இடத்த வந்து நீங்கள் இப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல் ஒரு 1/4 இன்ச் வந்து கீழே தள்ளி கட் பண்ணிங்கன்னா நீங்கள் பாடி பார்ட்டையும் ஸ்லீவையும் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடம் வந்து ஒரு மாதிரி துணி வந்து எக்ஸஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் மட்டும் கொஞ்சம் கீழே தள்ளிட்டு இந்த ஸ்கேலை இப்படி கொண்டு போயிடணும். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சைடில் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இல்லை துணி எக்ஸஸாக இருக்க அந்த ப்ராப்ளம்லாம் வந்து உங்களுக்கு அவாய்ட் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் ஸ்லீவு. ரொம்ப ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்லீவோட ஹைட் எவ்வளோ பார்த்துருக்கோம்? 7 இன்ச்சு. 7ஓட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 8 இன்ச் கொடுத்துருக்கேன். ஸ்லீவோட ரவுண்ட் பார்த்திங்கன்னா 6.5 கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பாடியில் டைரெக்டாகவும் உங்களுக்கு அளவு எடுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி இந்த ஃபார்மில் நான் சொன்ன பார்த்தீங்களா, பேக் பார்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி தான் ஒரு மெத்தடு. இது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கஸ்டமருக்கு இப்போ இதுதான் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன். ரொம்ப கரெக்டாக வருது. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக பாருங்கள். எதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான முழு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இதே மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, பட்டி எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸ்லீவ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணுவோம் இல்லையா, அதை எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து நான் ஜஸ்ட்டு மார்க்கிங் தான் காட்டுறேன். நான் இப்போ இந்த மெத்தட் படி பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு மார்க் பண்ணுறதுன்னா நம்ம இப்படி தானே பண்ணுவோம். அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஃபிஷ் ஷேப்பில் இருக்கும். இது வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. நான் உங்களுக்கு அப்படியே பேக் சைடில் அதை டேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டேப் எடுத்துப்போம். கரெக்டாக இந்த ஃபோல்டிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த துணியை அப்படியே இந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஃபோல்டிங் வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்குமோ கிளாத்து, அந்த மாதிரி நம்ம மடித்து போட்டுக்க போகிறோம். பார்த்திங்களா, மடிச்சிட்டோடனே உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்து எந்த அளவுக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு உங்களுக்கு அழகாக ஷேப்பாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இடத்த வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டா இந்த இடம் தான் நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண வேண்டிய இடம். உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். அவ்வளோதான். இதை நம்ம மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த போர்ஷன் தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை கட் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு ஃப்ரண்ட்டு சூப்பராக கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டாக நம்மளோட பழைய ஃபோல்டிங்கில் நான் வச்சுட்டு உங்களுக்கு பேக் சைடில் திருப்பி காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த இடம் நல்லா நீட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.